ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் கிளாஸ் 3 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ ஆல்ரெடி நம்ம 2 கிளாஸஸ் வந்து நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அந்த 2 கிளாஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸை பாருங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து தெளிவாக புரியும். ஓகேவாப்பா? ஸோ கிளாஸ் 1ல வந்து நம்ம பேசிக்கான மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம். சரிங்களா? என்னென்ன மெத்தடில் நம்மளால எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அண்ட் அதே மாதிரி கிளாஸ் 2ல வந்து நம்ம ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை வச்சு பார்த்தோம். சரிங்களா? 1/2, 2/3, 4/4 இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு எப்படி வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் 3ல வந்து நம்ம டெசிமல் நம்பரை வச்சு பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? ஸோ அதாவது வந்து புள்ளி வச்சு வர எண்கள். ஓகேவா? 1/2, 1/5, 3/4, சரிங்களா? 4/2 இந்த மாதிரி நம்பர்ஸ் டெசிமல்ல வந்துச்சு அப்படின்னா ஓகேவா? ஸோ அந்த சம்ஸை நம்ம எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அதுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவாப்பா? சரி. கையில வந்து நோட்டு, பென்னு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சொல்ல சொல்ல ஒன் பை ஒன்னா வந்து எழுதிட்டே வாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சம்ஸ் நடத்திட்டு லாஸ்டா உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் வந்து சொல்றேன். சரிங்களாப்பா? ஸோ கவனமா கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஒண்ணுமே கிடையாது. மேக்ஸை வந்து முதல்ல கஷ்டங்கிறதே நினைக்காதீங்க. சரிங்களா? கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. மேக்ஸ்னாலே ஈஸி தான். ஓகேவா? இதை வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மேக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் இருக்காது அப்படின்னு வந்து நீங்களே சொல்லுவீங்க. சரிங்களாப்பா? ஸோ அதனால எதையுமே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இது கஷ்டம், இது வந்து நம்மளுக்கு வராது, இது வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. சரிங்களா? என்ன தெரியலனாலும் சரி, எவ்வளோ டஃப்பா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, அதை நீங்க திரும்ப 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 அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். சரிங்களா? ஒரு வீடியோ நம்ம வந்து நீங்க பார்க்குறீங்க. இப்ப இந்த வீடியோவே பார்க்குறீங்கன்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. உங்களுக்கு புரியல. சம்ஸ் கஷ்டமா இருக்க மாரி தெரியுது. டக்குனு அப்படியே இத ஆஃப் பண்ணிட்டு, அதோட அவ்வளோதான் எனக்கு வராது. எல்சிஎம், ஹெச்சிஎஃப் வராது அப்படின்ட்டு போக்கூடாது. சரிங்களா? அத திரும்ப திரும்ப பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு விஷயம் புரியிற வரைக்கும் நம்மளுக்கு பார்க்கணும். சரிங்களா? ஒரு சில சம்ஸ் வந்து நம்மளுக்கு 2 வாட்டி பார்த்தோன புரியும். ஒரு சில சம்ஸ் வந்து 3 வாட்டி. ஒரு சில சம்ஸ் வந்து 5 வாட்டி அவங்க போட்டு காமிக்கிறத நம்ம பார்த்தா தான், ஓ! இது இப்படி வருதா? அப்படிங்கிற விஷயமே நம்மளுக்கு சிங்க் ஆகும். சரிங்களா? இத நீங்க நெறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்க போட்டு பார்க்கும்போது வந்து நீங்க நெறைய இடத்துல வந்து இத கவனிச்சிருப்பீங்க. சரிங்களாப்பா? நீங்க சம்ஸ் செஞ்சு பார்க்கும்போதும், நீங்க ஒரு மொத தடவ செய்யும்போது ஒரு மாரி இருக்கும். 2வது தடவ, 3வது தடவ, 4வது தடவ இந்த மாரி அத நீங்க போட்டு, 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 போட்டு உங்களுக்கு அது வந்து ஃப்ளூயன்ட்டா வர ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 6வது வாட்டி, 7வது தடவ போட்டு பார்க்கும்போதெல்லாம், உங்களுக்கே வந்து அந்த சம்ம வந்து எவ்வளோ இன்னும் ஷார்ட் ஆக்கலாம். நம்ம ஒரு 4 ஸ்டெப் பண்றோமா, அத எப்படி நம்ம 2 ஸ்டெப்ல பண்றது? அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரெயின் யோசிக்க ஆரம்பிச்சுரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த ஸ்டெப்ப எடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அத போட்டு பார்க்க ஆரம்பிங்க. எதையுமே நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பழகும். ஓகேவாப்பா? சரி, ஓகே. இப்போ வந்து சம்க்குள்ள போலாம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு டெசிமல் நம்பர் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ 1 மினிட் இருங்க. ஓகேப்பா. ஸோ, இதுல நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1/2 அப்படிங்கிற நம்பர் குடுத்துருக்காங்க. 1/4 5 சாரிப்பா 1/5 அப்படிங்கிற நம்பர் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க? 2 குடுத்துருக்காங்க. அடுத்தது 5 குடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 4 நம்பர் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்கப்பா. சரிங்களா? ஸோ, இந்த டெசிமல் மெத்தட பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து ஒரு 4 ஸ்டெப் வந்து செய்யணும்ப்பா. என்ன சார் சொல்றீங்க? 4 ஸ்டெப் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்குமா? அப்படின்னா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா? மொத்தம் 4 ஸ்டெப் வந்து நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டெப் 1 சரிங்களா? ஸ்டெப் 1 என்னன்னா, இந்த நம்பர்ஸ் அவங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த நம்பர் எல்லாத்தையுமே நீங்க ஒரே டெசிமல் வேல்யூவா ஆக்கணும். ஒரே டெசிமல் வேல்யூனா என்னன்னா, இப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க. 1/2 இருக்கு. புள்ளிக்கு அப்புறம் எத்தன நம்பர் இருக்கு? 1 நம்பர் இருக்கு. சரிங்களா? இங்க என்ன இருக்கு? புள்ளிக்கு அப்புறம் 1 நம்பர் இருக்கு. சரிங்களா? 1 புள்ளி வச்சு பக்கத்துல 1 நம்பர் இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க வெறும் 2 மட்டும் தான் இருக்கு. இங்க வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 நம்பர் மாதிரி இந்த 2 நம்பரையும் நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? அதையும் வந்து நம்ம டெசிமல் வேல்யூவா முதல்ல மாத்தணும். ஓகேவா? என்ன பண்ணணும்னா அதுக்கு 1/2 அத அப்படியே எழுதிக்கோங்க. 1/5 அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. 2ன்னு குடுத்துருக்காங்களா? ஸோ அந்த இடத்துல 2.0 ஓகேவாப்பா? 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாரி மேல வெறும் 5 குடுத்துருக்காங்களா? 5/G சாரி 5.0 ஓகேவா? ஸோ இப்ப நம்பர் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே ஒரே மாரி இருக்கா? 1/2, 1/5, 2/0, 5/0 ஒரே மாரி இருக்கா? ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து ஸ்டெப் 2 இதுதான் வந்து ஆக்கணும். சரிங்களாப்பா? இப்ப இதுவே வந்து சார் இப்ப இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கு சார். 1/23 1 பை 1 ஆ 1.52 அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து உங்களுக்கு 2 இருக்கு சார். அதுக்கப்புறம் வந்து 3 இருக்கு சார். இப்ப என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பயும் அதே தான் 1.23
1.52, 1.00 சரிங்களா, 3.00 ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த நம்பரை மாத்திக்கணும். ஓகேவாப்பா? 0 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 5 பாயிண்ட் சாரி. ஓகே. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு நான் தெளிவா வந்து காட்டுறேன். அடுத்து ஏன்னா சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த சம்லாம் உங்களுக்கு நீங்க பார்க்கவே தேவையில்ல. அவ்வளோ ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்க ஸ்டெப் 1 பொறுத்தவரைக்கும் நம்ம 1.2, 1.5 நோட்ல எழுதிருங்கப்பா. அடுத்து 2.0 அப்புறம் 5.0 ஓகேவா? ஓகே. சரிங்களா? ஸோ இந்த மாரி வந்து நம்ம அத மாத்திக்கிறோம். அடுத்தது ஸ்டெப் 2. ஸ்டெப் 2வ பொறுத்தவரைக்கும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு நம்பரா மாத்தணும். இப்ப இது எல்லாமே டெசிமல் வேல்யூவா இருக்கு. நம்ம இத ஹோல் நம்பரா மாத்தணும். சரிங்களாப்பா? ஒரு முழு எண்ணா வந்து மாத்தணும். ஓகேவா? புள்ளி இல்லாம. அப்ப என்ன பண்ணணும்? புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவாப்பா? எதுக்கு 10ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா, இந்த 1/2 அப்படிங்கிறத நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது என்னவா மாறும் அப்படின்னா, 12 அப்படின்னு சொல்லி மாறும். சரிங்களாப்பா? இந்த புள்ளிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்பர் நம்மளுக்கு முன்னாடி வந்துரும். புரியுதாப்பா? ஸோ, இப்ப உங்களுக்கு இது எப்படி சார் நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்றோம்? அது நம்மளா எடுத்துக்கிறதா? எந்த நம்பருக்கு வேணாலும் 10ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. ஓகேவா? இப்ப 1/2 புள்ளிக்கு பக்கத்துல எத்தன நம்பர் இருக்கு? புள்ளிக்கு அடுத்த ஸ்தானம் எத்தன ஸ்தானம் இருக்கு? ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்கு. ஒரே ஒரு புள்ளி, ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க 10ஆல இத மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்ப இதுவே இப்படி இருக்கு. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அப்ப 2 0 இருக்கிறது. ஓகேவா? 100ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இப்ப புள்ளிக்கு அடுத்து 3 நம்பர் வந்து இருக்குப்பா. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? 1000ஆல இத மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இது கூடிக்கிட்டே போகும். இப்ப 4 நம்பர் இருக்கு அப்படின்னா 10,000 ஓகேவா? இந்த புள்ளிக்கு அப்புறம் சரிங்களா? டெசிமல் வேல்யூ வந்தாலே அத நீங்க முழு நம்பரா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்க்கு அடுத்து எத்தன நம்பர் இருக்கோ அத்தன 0 உள்ள நம்பரால நீங்க மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அது 10, 100, 1000, 10,000 1,00,000 இந்த மாரி போய்க்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனா நம்மளுக்கு மேக்ஸிமம் 10, 100, 1000 அவ்வளோதான். சரிங்களா? எப்பயாவது ரேரா 10,000 வர மாரி இருக்கும். ஓகேவாப்பா? ஸோ அதுக்கு மேல போகாது. ஸோ அப்ப இத வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இது சில பேத்துக்கு குழப்பம். சார் புள்ளி வந்து எப்படி சார் மாத்துறது? நம்ம வந்து தள்ளி வச்சுருவோம். அந்த மாரி குழப்பம்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இத தெளிவா வந்து போடணும். இப்ப வந்து 1.20 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இத வந்து நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்க 2 ஸ்தானம் வந்து புள்ளிக்கு அடுத்து 2 நம்பர் இருக்கு. இங்க 2 0 இருக்கு. புரியுதாப்பா? ஸோ அப்ப இது எப்படி வரும்? உங்களுக்கு 120 இப்படி வரும். இந்த 2 நம்பருமே புள்ளிக்கு முன்னாடி வந்துரும். புரியுதா? அதுக்கு தான் இங்க 2 0 சேர்க்கிறோம். ஓகேவா? திரும்ப இத நம்ம 100ஆல டிவைட் பண்ணோம்னு வைங்களேன், என்ன ஆகும்? திரும்ப அதே மாரி 1.20 அப்படின்னு ஆயிரும். ஏன்னா, நம்ம எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ, அதே நம்பரால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, திரும்ப நம்பர் அதோட பழைய நிலைமைக்கே வந்து போயிரும். ஓகேவா? இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க 10ஆல மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா, பின்னாடி அதே மாரி வர ஆன்ஸர்ல நீங்க 10ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அத நான் அடுத்தடுத்து நம்ம பின்னாடி போகும்போது உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களாப்பா? அழிஞ்சிருச்சா? 5.0 ஓகேவா? ஓகே. ஸோ இப்ப பாருங்க. இப்ப நம்ம இத எப்படி நம்ம மாத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். 10ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 1.2 அப்படிங்கிறது 12 ஆகும். 1.5 அப்படிங்கிறது 15, 2.0 அப்படிங்கிறது 20, அடுத்து 5.0 அப்படிங்கிறது 50 சரிங்களா? 0க்கு அடுத்து உள்ள நம்பர் மின்னாடி வந்துரும். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஸ்டெப் என்னன்னா இன்டூ 10 ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்டெப் 3 சம் மட்டும் தான்ப்பா இவ்வளோ ஸ்லோவா போவோம். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. திரும்ப பார்த்து அடுத்தடுத்த சம் வந்து நம்ம அடுத்து டக்கு 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 டக்குன்னு போட்டுருவோம். ஓகேவா? அடுத்து 3 ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது உங்க விருப்பம். லாங் டிவிஷன் மெத்தடோ, ஃபிராக்ஷன் மெத்தடோ, ட்ரெடிஷனல் மெத்தடோ, ஷார்ட்கட் மெத்தடோ அது நீங்க எதுனாலும் உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டா இது ஈஸியா இருக்கோ அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? சரி. இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். 12, 15, 20, 50 சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. ஸோ எப்படி நம்ம போடுவோம்? 2 டேபிள். ஓகேவாப்பா? ஸோ இடம் பத்துமா? ஸோ ஓகே. இங்க கூட சைடுல கூட போடுவோம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. 12, 15, 20, 50 சரிங்களாப்பா?
ஸோ இப்போ பாருங்க இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 2ஆல எடுப்போமா? ஃபர்ஸ்ட் 2 தான் எடுப்போம். 6, 15 அப்படியே வந்துரும். இங்க 10, இங்க வந்து 25. ஓகேவாப்பா? ஸோ அடுத்து திரும்ப 2ஆல எடுங்க. 3, 15 அப்படியே இருக்கும். 10 வந்து 5, 2 5 10, இங்க வந்து 25 அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து 3வது வாய்ப்பாடு எடுங்க. ஏன்னா 2 முடிஞ்சுச்சு. ஓகேவா? அப்போ 1, 3 5 15, 5 அப்படியே இருக்கும். 25ம் 3வது வாய்ப்பாடுல வராது. ஓகேவா? ஸோ அடுத்தது 5வது வாய்ப்பாடு. 1, 1, 1, 5. ஓகேவாப்பா? திரும்ப 5. 1, 1, 1, 1 முடிஞ்சுச்சா? ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு? 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60, 65s are 300. ஓகேவாப்பா? ஸோ அப்ப LCM is equal to 300. ஓகேவா? ஆனா இது கரெக்டான வேல்யூவா? கிடையாது. ஏன்னா ஸ்டெப் 4 அதான் நம்ம என்ன பண்ணணும்? எந்த நம்பரால நம்ம இங்க மல்டிப்ளை பண்ணோமோ, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்க. எந்த நம்பரால இங்க நம்ம மல்டிப்ளை பண்ணோமோ, இங்க நம்ம அதே நம்பரால இந்த வரக்கூடிய ஆன்சரை டிவைட் பண்ணணும். ஸோ அப்படி டிவைட் பண்ணோம்னா இதோட வேல்யூ என்ன வரும்? 30 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புப்பா. நம்ம நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப நீங்க கேன்சல் பண்ணிடலாம். நீங்க போட போட உங்களுக்கு பழக்கம் வர 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 நீங்க இந்த டெசிமல் வேல்யூல நீங்களே டக்குன்னு எடுத்து எழுதி டைரக்ட்டா மாத்திரலாம். ஓகேவா? இந்த செகண்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதே மாரி இந்த 4த் ஸ்டெப் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். சரிங்களா? இந்த 3rd ஸ்டெப் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா, அது நீங்க நார்மலா பண்ணக்கூடிய எல்சிஎம், ஹெச்சிஎஃப் மெத்தட் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? எல்லா இடத்துலயுமே அந்த பேசிக்கான மெத்தடுங்கிறது கரெக்ட்டா வரும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 4 மெத்தட் சொல்லிக் குடுத்தோம்ல. அந்த மெத்தட்ல நீங்க எதனாலும் யூஸ் பண்ணி இந்த 3rd ஸ்டெப்ப செய்யலாம். ஓகேவாப்பா? செகண்ட் ஸ்டெப்பும் 4த் ஸ்டெப்பும் மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா செகண்ட் ஸ்டெப்ல கரெக்ட்டா மல்டிப்ளை பண்ணிருவீங்க. 10ஆலயோ 100ஆலயோ 1000ஆலயோ மல்டிப்ளை பண்ணி அத வந்து ஒரு முழு எண்ணா மாத்திருவீங்க. ஆனா ஸ்டெப் 4ல அத டிவைட் பண்ண மறந்துட்டு அப்படியே 300ன்னு ஆன்சர் போட்டு விட்டுறீங்க. சரிங்களா? ஸோ அதனால அத மட்டும் நல்ல கவனமா வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்ப பாருங்க செகண்ட் சம் பார்க்கலாம். 30 தான் வந்து அதுக்கான எல்சிஎம். ஓகேவா? ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே. ஸோ இப்ப அடுத்த சம் பாருங்க. நல்லா தெளிவா பார்க்கணும்ப்பா. எல்சிஎம் கேட்டிருக்காங்களா? நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு வந்து எடுத்தோனே வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேணாம். ஓகேவா? ஸோ ஹெச்சிஎஃப் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? இதே மெத்தட் தான். இதே மாரி டெசிமல் நம்பர ஃபுல் நம்பரா மாத்துறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் 3ல இங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்களா? அங்கே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறீங்க. அவ்வளோதான். ஹெச்சிஎஃப் வந்து நீங்க 4 மெத்தட் நம்ம ஆல்ரெடி சொல்லிக் குடுத்தோம். ஷார்ட் கட்டோ, இல்ல லாங் டிவிஷனோ எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாரி செகண்ட் ஸ்டெப், 4த் ஸ்டெப் மட்டும் கரெக்ட்டா மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட்டா டிவைட் பண்ணிறணும். ஓகேவா? சரிப்பா. இப்ப செகண்ட் சம் பாருங்க. நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க. ஸோ இதே மாரி நீங்க எழுதி வச்சுக்கோங்கப்பா. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு போட்டு நான் நடத்துற இந்த சம்ஸ மட்டும்னாலும் இப்படி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? எனக்காக. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகேவா? சும்மா இந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலா புரிதல் இருந்தா, ஃபார்முலாவே நீங்க வந்து கண்டுக்க மாட்டீங்க. புரியுதா? ஃபார்முலாவோட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு எதுக்கு ஃபார்முலா? புரியுதா உங்களுக்கு? அந்த புரிதல் கரெக்ட்டா இருந்தா போதும். ஓகேவா? ஏ இன்டூ பி. ஏவும் பியும் எதுக்காக நம்ம இங்க மல்டிப்ளை பண்றோம்? எதுக்காக இங்க வந்து அடிஷன் பண்றோம்? எதுக்காக அத வந்து கூட்டுறோம்? எதுக்காக அத கழிக்கிறோங்கிற புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க எதுக்காக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்? அத நெனச்சு கஷ்டப்படணும்? புரியுதா? அவ்வளதான். சிம்பிள். சரிங்களா? ரொம்ப ஈஸி இந்த சம்லாம். இப்ப பாருங்க. ஸோ இப்ப வந்து நமக்கு என்னென்ன நம்பர் குடுத்துருக்காங்க? 0.6, 9.6, 0.12. ஓகேவா? ஸ்டெப் 1 என்னப்பா? இது எல்லாத்தையுமே ஒரே டெசிமல் வேல்யூவா மாத்தணும். இங்க வந்து இந்த நம்பர்ல என்ன இருக்கு? புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இத நம்ம ஒரே மாரி வந்து மாத்தணும். ஓகேவா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? 0.60 சாரிப்பா. அ 0.60 ஓகேவா? சோ அடுத்து பாருங்க 9.60 அடுத்து 0.12 அது அப்படி இருக்கட்டும். ஓகேவா? சோ இப்ப எல்லா புள்ளிக்கு அப்புறமும் 2, 2 நம்பர் வந்துருச்சா? ஓகேவா? எல்லா பாயிண்ட்க்கு அப்புறமும் 2, 2 நம்பர் ஒரே மாரி வந்துருச்சா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் ஃபுல் நம்பரா மாத்தணும். அப்ப இங்க நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கு. 2 நம்பர் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம 2 நம்பர் இருக்குன்னா 2 0 இருக்கணும். அப்ப 100. 1, 2 0 இருந்தா அது 100. ஓகே. அப்ப 100ஆல நம்ம இத மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்பதான் இந்த நம்பர் அப்படி இந்த பக்கம் வரும். ஓகேவா? ஸோ அப்ப ஸ்டெப் 2 இத 100ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்டின்னா 60 960 ஓகேவா? இந்த 2 நம்பர் இங்கிட்டு வந்துரும்ப்பா. நீங்க சார் 6 மட்டும் இருக்கு. அது 0 தானே அப்படின்னு சொல்லிட்டு 96ன்னு போட்டுறக்கூடாது. ரொம்ப கவனம். சரிங்களா? 9
ஒரு நிமிஷம் இருங்க. 9.6 அப்படின்னு 6 ஜீரோன்னு இருக்குன்னா, நீங்க 96ன்னு போட்டுறக்கூடாது. இந்த 0வும் இந்த பக்கம் வரும். 6ம் வரும், 0வும் வரும். ஓகேவா? எல்லாமே புள்ளிக்கு முன்னாடி வந்துரும். சரிங்களா? அதுல ரொம்ப கவனம். ஸோ அடுத்து பாருங்க 0, 1.12ன்னு இருக்கு. அப்ப இது வெறும் 12 மட்டும் தான். முன்னாடி உள்ள 0 வந்து கணக்காகாது. சரிங்களா? இந்த 0 கணக்காகாது. ஆனா பின்னாடி உள்ள 0க்கு வேல்யூ இருக்கு. சரிங்களா? ஓகேவா? ஸோ அத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 12 ஓகேவா? ஸோ இப்ப இதுக்கு வந்து நம்ம என்னப்பா கண்டுபிடிக்க போறோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? எல்சிஎம் பொறுத்தவரைக்கும் நம்ம எப்பயுமே எடுக்கிற மாரி தான். லாங் டிவிஷன் மெத்தட் எடுத்துக்கோங்க. ஏன்னா, இந்த மாரி 3 டிஜிட் நம்பர்லாம் வரும்போது நீங்க ஷார்ட்கட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, நம்ம பெரிய நம்பர் 960 எடுக்கணும். அது 60ல வருதான்னு பார்க்கணும். 12ல வருதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாரி எடுத்துட்டு போயிரலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த மெத்தடும் பண்ணலாம். பண்ண முடியாதுன்னு கிடையாது. அதுவும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 2 எடுத்துக்கோங்க. 30 இங்க வந்து சார் 960 வந்துருச்சு. ஐயோ! பெரிய நம்பரா இருக்கே! எப்படி பண்றது? அப்படின்னு உடனே யோசிக்கக்கூடாது. சரிங்களா? 9 மட்டும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுல 2 எத்தன 2 இருக்கு? 8. 4 2 இருக்கு. 4 2 8 ஓகேவா? அப்ப 4 போட்டுக்கோங்க. 8 கழிஞ்சிருச்சா? மிச்சம் 1 இருக்கா 9ல? அந்த 1 இங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. 1 6 16. 2 8 16. இந்த 0வ அப்படியே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். 480. 960ல பாதி 480. ஸோ 2 12ஆல போட்டோம்னா 2 6 12. ஓகேவா? அடுத்து பாருங்க 2வது. 2வது வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. 15 2 இங்கேயும் அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க 2 அடுத்து 8 வந்து என்ன பண்ணலாம் 4 2 4 அந்த 0 அப்படியே இறக்கிக்கோங்க. அடுத்து 3 ஓகே. 3 ஸோ அடுத்து பாருங்க. அடுத்து என்ன வாய்ப்பாடு எடுக்கலாம்? 2 எடுக்கலாமா? 2 15 அப்படியே இருக்கும். 1 2 0 3 ஓகேவா? அடுத்து என்ன எடுக்கலாம்? 3வது வாய்ப்பாடு. ஓகேவா? 5 4 0 12க்கு எடுத்துக்கோங்க. 12 3 4 12 இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 3 1 3 முடிஞ்சா? ஸோ அடுத்து பாருங்க 5 எடுக்கலாமா? 1 8 1 ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 2 எடுக்கலாமா? 1 4 1 அடுத்து 2 1 2 1 இது ஏன் சார் அப்படியே 4 எடுத்துட்டு போயிரலாமே? அப்படி எடுக்கக்கூடாது. 1 முடிஞ்சா? ஏன்னா நம்ம சின்ன சின்ன நம்பரா எடுத்தா தான் நம்ம இத மொத்தமா எல்சிஎம் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அப்ப இங்க நம்மளுக்கு எல்சிஎம் என்னப்பா வந்திருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப பொறுமையா சொல்றதே உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களாப்பா? ஸோ புரியுதா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அப்பதான் வந்து எனக்கு தெரியும். ஸோ ஸ்டெப் 3 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எல்சிஎம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன நம்பர் வந்திருக்கு? 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 5 அடுத்து வந்து 2 கீழ வந்துருவோமா? ஓகே. கீழ வந்துருவோம். 2 இன்டூ 2 இன்டூ 2 ஓகேவாப்பா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 கூட இருக்கு. 3 5 2 இது வராது. ஓகேவாப்பா? ஸோ இப்ப இதோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? 2 2 சார் எவ்வளோப்பா? 4 4 2 சார் 8 8 3 சார் 24 24 5 சார் 120 சரிங்களா? 122 சார் 240 ஓகேவா? 240 இங்க 2 இருக்கா? 242 சார் எவ்வளோப்பா? 480 480 இன்டு 2 எவ்வளோ? 800 960 ஓகேவா? 960 அப்படிங்கிறது தான் இதுக்கான எல்சிஎம். ஓகேவாப்பா? ஸோ இப்ப நம்ம ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 வந்து பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸ்டெப் 4ல என்ன பண்ணணும்? இங்க நம்ம என்ன நம்பரால இத மல்டிப்ளை பண்ணோமோ, 100ஆல இத நம்ம மல்டிப்ளை பண்ணோமோ, ஸோ அதே நம்பரால இங்க நம்ம அத டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 960 கிடைச்ச வேல்யூ டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டோம்னா, இதோட வேல்யூ என்ன ஆகும்? திரும்ப 9.6 அப்படின்னு வந்து வந்துரும். ஏன்னா 2 0 இருக்கா? அப்ப இந்த 2 நம்பரும் புள்ளிக்கு அந்த பக்கம் போயிரும். 9.60 அப்படி வந்துரும். சரிங்களாப்பா? ஸோ இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே. அடுத்த சம் பார்ப்போம். ஸோ எல்சிஎம் 2 மாடல் வந்து நம்ம எல்சிஎம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது ஹெச்சிஎஃப். 3 சம் வந்து ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நோட்ல தெளிவா போட்டு எழுதிக்கோங்க. ஸோ இப்ப பாருங்க அதே மாரி தான்ப்பா. ஸ்டெப் 1 எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1 ஸோ இந்த மாரி நீங்க எக்ஸாம்ல சார் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3லாம் போட்டு எழுதணுமா? அதெல்லாம் கிடையாது. உங்க புரிதலுக்காக நீங்க எழுதுறீங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 சம்முக்கு மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ ஸ்டெப் 1 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன நம்பர் குடுத்துருக்காங்க, ஒரே டெசிமல் வேல்யூ ஆக்கணும். இங்க 2 நம்பர் இருக்கு, இங்க 2 நம்பர் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. இன்னொரு நம்பர் மட்டும் நம்ம ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப 1.08 0.36 0.90 சரிங்களா? ஸோ இப்ப வந்து ஸ்டெப் 2 என்னப்பா 2 நம்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பை 100 அப்ப 108 108
அடுத்து என்ன வரும்? 0, 36 சரிங்களா? இத வெறும் 36ன்னு போட்டுக்கலாம். ஸோ அடுத்தது இந்த 90 அப்படியே முன்னாடி வந்துரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். முன்னாடி 0 இருக்கிறனால அது கணக்கு இல்ல. ஓகேவாப்பா? ஸோ இந்த இடத்துல இப்படி இருக்கும். சரிங்களா? அது முன்னாடி இருந்தா வேல்யூ கிடையாதுல்ல. ஓகேவா? அதனால நம்ம போடல. ஓகேவா? 36, 90 ஓகேவா? 2 நம்பர் அப்படியே முன்னாடி வந்துருச்சு. சரிங்களாப்பா? ஸோ இப்ப நம்ம ஸ்டெப் 3 வந்து பார்க்கலாம். ஸ்டெப் 3 பாருங்க. ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ண போறோம்? HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? HCF வந்து நம்ம எப்படிப்பா? லாங் டிவிஷன் மெத்தட் கண்டுபிடிப்போம். தெரியும்ல உங்களுக்கு? ஸோ அந்த மெத்தட். இப்ப பாருங்க. நம்ம லாங் டிவிஷன்ல எப்படி கண்டுபிடிப்போம்? 2 நம்பர் எடுத்துக்கிறோம். 3 நம்பர் குடுத்துருக்காங்களாப்பா. நம்ம வந்து 2 நம்பர் வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுப்போம்? 90, 36 இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ 36 வெளிய போடுங்க. லாங் டிவிஷன் மெத்தட். அடுத்து 90 உள்ள போடுங்க. ஸோ 2 36 2 72 ஓகேவாப்பா? ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? இங்கிட்டு ஒரு 8 அங்கிட்டு ஒரு 10 18 இருக்கு. ஸோ திரும்ப இந்த 18 வெளிய வச்சுட்டு 36 உள்ள எடுக்கிறோம். 2 36 18 2 36 0 அப்ப இந்த இடத்துல 18 எல்சியமா கிடைக்குது. ஸோ இந்த 18 வச்சு இந்த 108 அடுத்து நம்ம பண்ணணும். சரிங்களா? அப்ப 18 வெளிய வச்சுக்கோங்க. 108 உள்ள இருக்கட்டும். ஸோ இப்ப 108னா எத்தன தடவ? 6 தடவ. ஓகேவா? 18 6 தடவ 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 108 ஓகே. அப்ப 0 அப்ப இங்க நம்மளுக்கு 18 தான் வந்து எல்சிஎம் HCF சரிங்களா? அப்ப HCF இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுட்டு அப்படியே முடிச்சிடக்கூடாது. ஓகேவா? அவங்களாம் 18ன்னு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஏத்த மாரியே சரிங்களா? அப்படி போட்டு விட்டுறக்கூடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் 4 ஓகேவா? 18 டிவைடட் பை சாரிப்பா 18 டிவைடட் பை 100 அங்க அத வச்சு தானே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த 18 2 புள்ளிக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா, அப்ப 0.18 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் உண்மையான HCF. ஓகேவாப்பா? புரியுதா? சிம்பிள் தானே? ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்லாம் வந்து நீங்க போட தேவையில்ல. நல்லா பிராக்டிஸ் ஆயிட்டீங்கன்னா, ஸ்டெப் 1 தேவை கிடையாது. அதே மாரி வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிரலாம். போக போக. ஓகேவா? சரி. நான் நடத்துறதுனால இவ்வளோ தூரம் தெளிவா உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? இல்லன்னா 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். ஓகேவா? சரி ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க ஸ்டெப் 1 நம்மளுக்கு என்ன வரணும்? புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? ஸோ இந்த பக்கம் 1 நம்பர், இங்க புள்ளிக்கு அப்புறம் எதுவுமே இல்ல. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? புள்ளிக்கு அடுத்து நம்ம 2 நம்பர் வர மாரி எல்லா நம்பரையும் டெசிமல் வேல்யூவா கொண்டு வரணும். அப்ப 0.90, 13.50, 15.00 ஓகேவா? அப்ப எல்லாமே ஒரே வேல்யூல வந்துருச்சா? அடுத்து ஸ்டெப் 2 இது எல்லாத்தையும் நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஏன் 100ஆல பண்றோம்? ஏன்னா இங்க 2 நம்பர் இருக்கு. 2 0 வந்து இருக்கு. புள்ளிக்கு அடுத்து. ஓகேவா? ஸோ அதனால இத நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ அப்ப பாருங்க 90, 1350 ஏன்னா இந்த 50 அப்படியே முன்னாடி வந்துரும். 50 அப்படிங்கிறது அப்படியே முன்னாடி வந்துரும். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து 1, 3 ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க இந்த 2 0 அப்படி இங்க முன்னாடி வந்துரும். அப்ப 1500 1500 அப்படின்னு வந்து வேல்யூ மாறிரும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்டெப் 3 இங்க தான் வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவாப்பா? ஸோ இப்ப வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1500, 1350ன்னு இருக்கா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1500 வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 1500 உள்ள போட்டுக்கோங்க. வெளியில 1350 ஓகேவா? ஸோ இங்க நம்ம ஸ்லோவா செய்றோம் அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்லயும் இப்படியே செய்யணும்னு கிடையாதுப்பா. நம்ம கிளாஸ் சொல்லிக் குடுக்குறதுக்காக நம்ம ஸ்லோவா செய்றோம். ஓகேவா? நீங்க ஃபாஸ்ட்டா போட்டு, போட்டு இத ஒரு 10 தடவை நீங்க போட்டு பார்த்துருங்க. ஓகேவா? இந்த கிளாஸே வந்து நீங்க குறைஞ்சது ஒரு 3 தடவ, 4 தடவையாச்சும் வீடியோ பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல வந்து அப்படியே நிக்கும் கச்சுன்னு. சரிங்களா? ஏன்னா இது நம்ம இப்ப படிக்கிறது நம்மளுக்கு எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? என்னைக்குமே மறக்கக்கூடாது. சரியா? ஸோ அடுத்தது 150 மிச்சமா ஸோ 150 வெளிய வச்சுக்கிறணும். ஸோ 1350 உள்ள போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது 1350னா 9ஆ 1350 வரும். சரிங்களா? ஸோ இந்த மாரி பெரிய நம்பர் வரும்போதே, அத நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ முழு வேல்யூலயே கழிக்கிற மாரி தான் வரும். சரிங்களா? நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி நான் சொல்றேன்னா, இப்ப 150 இருக்கு. இத 10ஆல போடணும். ஒண்ணு 10ஆல போடணும், இல்ல 5ஆல போடணும். இங்க 1350 வந்துருச்சு. இத 10ஆல போட்டோம்னு வைங்களேன் 1500 ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட 9 இல்ல 8ல வந்து நம்மளுக்கு வேல்யூ வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்ப வந்து நம்ம அந்த மாரி வந்து போட்டு பார்க்கணும். ஓகேவாப்பா? ஸோ அப்ப இங்க 0 ஆயிருச்சு. அப்ப 150ங்கிற வேல்யூ இங்க கிடைச்சிருக்கு. ஸோ 150ய வெளிய வச்சுக்கோங்க. சாரி 150ங்கிற வேல்யூ கிடைச்சிருக்கு. இங்க வந்து நம்ம 1350, 1500 செஞ்சுட்டோம். இப்ப 90ங்கிற நம்பர் மட்டும் இருக்கு. சரிங்களா? அப்ப 90 எடுத்துக்கோங்க. 90 எடுத்துக்கோங்க. 150 ஸோ 1 90 கீழ வந்து இத கழிச்சோம் அப்படின்னா, மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் 60 ஸோ 60 வெளிய வச்சுட்டு 90 உள்ள போட்டோம் அப்படின்னா 1 பேலன்ஸ் சாரிப்பா. 1 60 பேலன்ஸ் வந்து 30 சரிங்களாப்பா? ஸோ 30 வெளிய வச்சுட்டு
30 வெளிய வச்சுட்டு 60 உள்ள வச்சோம்னா 2 60 0 சரிங்களாப்பா. அப்ப 30 அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய HCF வேல்யூ சரிங்களா. அப்ப ஸ்டெப் 4 என்ன பண்ண போறோம்? நம்ம அந்த வேல்யூவ இங்க நம்ம என்ன நம்பர் 100ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்ப இங்க 100ஆல கடைசியா நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 30/100 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிரும். ஸோ இங்க ஒரு ஜீரோ இருக்கிறதுனால 0.3 அப்படின்னு வந்து வரும் சரிங்களா. இதுதான் வந்து HCF சரிங்களாப்பா. ஸோ அவ்வளவுதான் சிம்பிள் சம் முடிஞ்சா. ஸோ எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. HCF எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து இது மிஸ்டேக்கா இருக்கு சம்மு. இங்க HCFன்னு வரணும் சரிங்களாப்பா. மீ போ வா சரிங்களா. வகுத்தி ஓகேவா. அதே மாதிரி இங்க சம்மு பார்த்தீங்களா 1.08 1.36 0.36 0.9 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது வகு எண்ணானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி கேட்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இதுக்கு தான் நம்ம HCF LCMன்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா. அத புரிஞ்சுக்கோங்க சரிங்களாப்பா. ஸோ நம்ம அதனால தான் தமிழ்ல கொஸ்டின்ஸ் வந்து வைக்கல. உங்களுக்கு வந்து இது ஈஸியான அதுக்காக நம்ம ஃபுல்லா இங்கிலீஷ்லயே வந்து நடத்த போறது கிடையாது. தமிழ்ல நடத்த போறது கிடையாது சரிங்களா. உங்களுக்கே தெரியும் நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கே அப்படின்னு பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஓகேவாப்பா. ஸோ 2லயுமே நடத்துவோம். இருந்தாலும் தமிழ்ல இந்த மாதிரி ட்விஸ்டட் வேர்ட்ஸ்லாம் வரும் மேக்ஸ்ல சரிங்களா. ஸோ அதனால நீங்க HCF LCMன்னு இதை மட்டும் பழகிக்கோங்க. ஓகேவா. கேட்டிருக்காங்க பாருங்க. மீப்பெரு பொது வகு எண்ணானது என்னன்னு கேட்டிருக்காங்க. வகுனா என்ன? வகுத்தி சரிங்களா. வகுத்தினாலே ஃபேக்டர் சரிங்களா. இதுவே அங்க என்ன வரும்? இங்க வகுத்தி ஓகேவா. அங்க மடங்கு அப்படின்னு வந்து வரும் சரிங்களா. காரணின்னு கூட வரலாம் இங்க. ஓகேவா. மீப்பெரு பொது காரணி எண்ணானது எது அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேவாப்பா. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரி ஓகே. ஸோ இது வந்து ஹோம்ஒர்க் சம்ஸ். ஸோ இது அப்படியே வந்து நீங்க எழுதிக்கோங்க. ஸோ ஒரே கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்க எல்சிஎம் அண்ட் HCF கண்டுபிடிக்கணும். நம்ம மேல என்ன மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ ஸோ அதே மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 6 சம்முக்கும் சரிங்களா. மொத்தம் வந்து ஒரு 6 சம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6 சம்முக்கும் நீங்க எல்சிஎம் அண்ட் HCF வந்து கண்டுபிடிக்க சரிங்களா. ஸோ கண்டுபிடிச்சிட்டு கீழே உங்களுடைய நேமோட உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க வந்து போடுங்க சரிங்களா. 1 2 3 4 5 6ன்னு நம்பர் போட்டு போடுங்க சரிங்களாப்பா. ஸோ கிளாஸஸ் வந்து கொஞ்சம் டிலேவா வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாளா வந்து கிளாஸஸ் சரியா கொடுக்க முடியல. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மெசேஜஸ் கேட்டிருந்தீங்க, கமெண்ட்டும் கேட்டிருந்தீங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளையும் வந்து கொடுத்துருந்தோம் சரிங்களாப்பா. ஸோ கிளாஸஸ் இனிமே ரெகுலரா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவாப்பா. ஸோ இது வந்து 4.3 இல்லப்பா. ஒரு நிமிஷம் இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது வெறும் 3 மட்டும்தான். 4வது சம்மு சரிங்களா. ஸோ இது வந்து வெறும் 3 மட்டும்தான். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் வந்து இனிமே ரெகுலரா வந்து வர ஆரம்பிச்சிரும்ப்பா சரிங்களா. ஸோ நோ ப்ராப்ளம். எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஒரு 3 டேஸ்ல நான் ஷெட்யூல் 1க்கான எல்லா கிளாஸஸும் முடிச்சிடுறேன். அதுக்கடுத்து ஒரு 2 to 3 டேஸ் ஓகேவா. டோட்டலா வந்து ஒரு 5ல இருந்து 6 நாட்களுக்குள்ள நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இன்னைக்கே வந்து உங்களுக்கு ஒரு 4 வீடியோ வந்து வரும் சரிங்களாப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப நீங்க பொறுமையா இவ்வளவு தூரம் என்னை நம்பி எனக்காக வந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி நீங்க இவ்வளவு தூரம் எங்களுடைய பயணிச்சு இவ்வளவு தூரம் எங்க கூடயே சப்போர்ட்டா இருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சரிங்களாப்பா. உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய வந்து ஒரு நன்றி சரிங்களா. ஸோ இதை வந்து நான் உங்க எல்லாத்தையுமே வந்து சொல்லணும்னு நினைச்சேன். நான் ஏன் வந்து வேற எதுவுமே இன்னும் ஓப்பன் அப் பண்ணல, என்ன பிளான், எப்படி கொடுக்க போறோம், இதெல்லாம் நான் ஏன் வீடியோ எதுவுமே போடாம டைரக்டா கிளாஸஸா கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம கொடுத்துக்குருவோம். நம்ம சொல்றதுக்கு முன்னாடி செயல்ல வந்து நம்ம காட்டிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எந்த விதமான இதுவும் வந்து கொடுக்கல சரிங்களாப்பா. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. இந்த வீடியோல நான் சொல்றது தான் அனௌன்ஸ்மெண்ட் ஓகேவாப்பா. ஸோ இன்னில இருந்து உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா வர ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேவா. இந்த வாரம் ஷெட்யூல் 2க்கான டெஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகலாம் ஓகேவா. ஏன்னா வந்து நம்ம கிளாஸஸ் இப்போ ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய பிளான் என்னன்னா அடுத்த வாரம் வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2க்கான ரிவிஷன் ஓகேவா. அந்த ரிவிஷன் நம்ம முடியும் போது கரெக்டா வந்து நம்மளுக்கு 23ஆம் தேதி சரிங்களாப்பா. ஸோ நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட் வந்து 14. நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா வந்து நம்மளுக்கு ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2க்கான ரிவிஷன் 23 அந்த டெஸ்ட் வந்து இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் சண்டே. ஸோ அன்னைக்கு வந்து நீங்க ஃபுல்லா வந்து தரோவா இருப்பீங்க. இந்த ஷெட்யூல் 1 அண்ட் 2ல வந்து நீங்க ஃபுல் தரோவா வந்து இருப்பீங்க சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து நான் 100% வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் என் கூட வந்து நீங்க நின்னது, நீங்க இவ்வளவு தூரம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ இவ்வளவு தூரம் கிளாஸஸ் வரலைனாலும் நம்மளுக்காக வெயிட் பண்ணீங்க ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போட்டு கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல உங்களை அச்சீவ் பண்ண வைக்கிறது என்னுடைய வேலை சரிங்களாப்பா. ஸோ இனிமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரா கிளாஸஸ் வந்துடும். ஒரு நாளைக்கு நான் குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 4 வீடியோஸ் ஆகுது. அதாவது நம்ம டாபிக் வைஸா தான் போறோம் சரிங்களாப்பா. இப்போ மேக்ஸ்ல உங்களுக்கு டெய்லி வந்துடும். அதை கணக்கு எடுத்துக்காதீங்க. மேக்ஸ்ல இனிமே டெய்லி ஒரு வீடியோ வந்து வந்துடும் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம்
நம்ம டாபிக் வைஸா இப்ப பிரித்தெழுதுக டாபிக் இருக்கு. தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம், அறநூல்கள் தொடர்பான இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக் வந்து நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்குல்ல. இது அப்படியே ஒவ்வொரு டாபிக்கா முடிக்கிற மாரி. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக அந்த வீடியோ பெண்டிங் இருக்கக்கூடியது வந்துரும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அந்த வீடியோ வந்துரும். அறநூல்கள் தொடர்பான செய்திகள். இந்த 3 டாபிக் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ வந்து குடுத்து முடிக்க போறோம். ஓகேவாப்பா? டெய்லி வந்து இந்த மாரி ஒரு 3ல இருந்து 4 டாபிக் வந்து நம்ம முடிக்கலாங்கிறது பிளான். மொத்தமே நம்மளுக்கு ஒரு ஷெட்யூலுக்கு 10 டாபிக் தான். சரிங்களாப்பா? ஸோ நம்ம அந்த 3 டாபிக்க நம்ம முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருச்சு. ஏன்னா நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்றேன். ஸோ WhatsAppல என்னால சரியா ரிப்ளை பண்ண முடியல. ஸோ பேட்ஜ்ல எல்லாரும் சேர்ந்திருப்பீங்க. கரெக்ட்டா லிங்க்லாம் வந்து குடுத்துட்டோம். ஸோ யாருக்காவது இன்னும் லிங்க் வரல, நீங்க பணம் கட்டியும் லிங்க் வந்து வராம இருக்கு. அந்த மாரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து WhatsApp பண்ணுங்க. இல்ல நீங்க புதுசா சேரணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு உள்ள வெயிட் பண்றீங்க அப்படின்னாலும், எனக்கு வந்து WhatsApp வந்து பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஏன்னா நெறையா மெசேஜஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? சரி ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காகவும் வந்து கவலைப்படாதீங்க. எதுக்காகவும் தயங்காதீங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க போஸ்டிங் அடிக்கிறீங்க. சரிங்களா? கண்டிப்பா அடிக்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கிங்டம் நம்மளோட சார்பா வந்து நம்ம கண்டிப்பா நம்மளோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து அடிப்பாங்க. ஸோ எவ்வளோ பேர் வெளிய போயிருக்கலாம். ஸோ குரூப்ல இருந்து, சேனல்ல இருந்து எவ்வளோ பேர் வந்து வெளிய போயிருக்கலாம். ஆனாலும் என்ன சூழ்நிலை ஆனாலும் பரவால்ல. நம்ம வந்து நம்பிட்டோம். நம்ம வந்து நம்ம நம்பிக்கைய காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இவ்வளோ தூரம் வந்து நீங்க நம்பி கூட நின்னீங்க பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ ஒரு விஷயம் செஞ்சாலும், நான் என் சைட்லருந்து நான் எவ்வளோ செஞ்சாலும் அது வந்து பத்தாது. சரிங்களாப்பா? ஏன்னா, நீங்க இப்பயே வந்து பாதி ஆஃபீசர் ஆயிட்டீங்க. சரிங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் நிப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. சரிங்களா? என்ன சூழ்நிலை வந்தாலும், நான் எடுத்த முடிவுல நான் வச்ச கால பின்வாங்க மாட்டேன். நான் வச்ச நான் நெனச்ச விஷயத்த நான் அடைஞ்சே தீருவேன். அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது? ஒரு உறுதி உங்கள்ட்ட இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஒரு உறுதி வந்து உங்கள கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போகும். சரிங்களாப்பா? ஸோ அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இவ்வளோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நம்ம தரமா வச்சு செஞ்சு விட்டுருவோம். சரிங்களா? ஸோ அதனால கன்ஃபார்மா இன்னைக்கெல்லாம் கிளாஸஸ் ப்ராப்பரா வர ஆரம்பிச்சிரும். இனிமே ரெகுலரா வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி புடிச்சிருந்துச்சா, புரிஞ்சுச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த சம்ஸ்க்கான ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களாப்பா? நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி டாபிக்க முடிச்சுக்கிட்டே வரலாம். சரி ஓகே. தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம்.